ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கனத்த இதயத்தோட ஆகாஷ் ராகவும் ஊரை விட்டு கிளம்புறாங்க. முரளி அப்படியே டக்குன்னு கையை காமிச்சு குடுக்கால வர்றாங்க. நமக்கு மட்டும்தாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் போடா போங்க, நல்லா கனத்தோட பெயிலாகி போங்க, சுற்றி எல்லாம் ஒட்டு மொத்தத்துக்கு மூட்டை கட்டிட்டு போகிறீங்களாடா, போங்கடா, நான் நினைக்காதலே ஆகாஷ் பண்ணது தான், இதுதான் டிஷ்ஷு பெரியது அப்படிங்கிறாங்க. முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அவரோட ஆசையில் மண்ணு விழுக போகுதுன்னு தெரியாமல். அடுத்து வீட்டில் அபி என்ன பண்ணுறாங்க, அப்பா இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம்ப்பா, இந்த பாண்டியன் உங்களை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான், கடையும் போச்சு, இனிமேல் நீங்கள் வீடுக்கு போய் ஜவுளி விற்கிறதுலாம் எனக்கு பிடிக்கலப்பா, நீங்களும் உங்களுக்கும் முடியாமல் இருக்குது, அதனால நம்ம சென்னைக்கே போயிடலாம், அத்தை ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ என்னம்மா சொல்கிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான், அது ஒரு பூம்பு மாடு சரின்னு ஆட்டிடுது, இது ஒரு நல்ல பிள்ளை தான், அப்படி சொல்லக்கூடாது தான். அப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முரளி ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு முன்னாடி அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் ஆகாஷ் ராகம் வராங்க. என்னப்பா டல்லாக வர்றீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக முடிச்சிங்களா இல்லையா, நீங்கள் அதை பார்த்தா ஃபெயிலியர் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக மூடு விழா பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு முரளி ரொம்பவா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அத்தை வீட்டில் போயிட்டு அபி ரொம்பவே கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை ஆண்டி உங்கள் நாத்தனாவை பார்த்தவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு தான் அண்ணி ரொம்ப சங்கடம் அப்படின்னு. என்னை தள்ளி வச்சு பார்க்குறது முதல்ல நிறுத்திடி அப்படிங்கிறாங்க. அக்கா உன்னை பற்றி தாக்கா எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருப்பா, நம்ம பிள்ளைங்கள்லாம் அத்தை இருக்கிறதுனால தான் ரொம்ப அண்ணி இருக்கிறதுனால தான் ரொம்ப நமக்கு நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு சொல்லுவா தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி உங்கள் அப்பனை பார், பொண்டாட்டி தாசனா உடனே நான் எதுவும் கேட்டக்கூடாதுன்னு சிஞ்சாக்கு போடுறான் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி நீங்கள் இப்படி பேசுனீங்க, இந்நேரம் அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும் நாத்தனா அன்னைக்கு, நம்ம கொஞ்சம் பார்த்து ரசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க. பாத்தியாடா பிள்ளையாடா பெற்றிருக்கிற, வாழை பெற்றிருக்கிற அப்படின்னு கலகலன்னு போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்து அணுவை பார்த்து அபி சொல்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஆகாசு குட்டி பாசுக்கிட்ட நீ நல்லபடியாக எல்லாத்தையும் பேசுக்கா அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு சொல்கிறாங்க, நான் தாண்டி கொஞ்சம் மனசில் பயத்தில் இருந்துட்டேன், பாவண்டி அவரை விட்டு எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு இன்னைக்கு தாங்க மனசில் உள்ளதெல்லாம் அணு சொல்கிறாங்க. உடனே அபியும், அந்த டென்ஷன் பார்ட்டி தம்பி மேலே எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, நான் தான் புரிஞ்சுக்கல. இல்லடி ஆகாஷ் உண்மையை உளறிட்டாரு அண்ணங்கிட்ட, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போய் நிற்கிறாங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரண்டு போகிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராகவும் ஆகாஷும் வந்துடுறாங்க. அப்படியே ஆகாஷை பார்த்தோன்னா அனுமுகம் சந்தோஷப்படுது. அதை விட இவங்க அண்ணனும் சந்தோஷப்படுறாரு, இங்கே தங்கச்சியும் சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சரி இன்னைக்காவது உண்மையை மனசில் இருக்கிறது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அனு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் ஆல் த பெஸ்ட்டுக்கா, நல்லபடியாக பேசிக்கிறான்னு தம்பி அனுப்பி வைக்கிறாங்க ராகவ். இவங்க 2 பேரும் அங்கிட்டு குளத்துக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் என்ன லவ்வை சொல்லேன்னு கேட்டு வர்றேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. இருந்தால் லூஸு டென்ஷன் படுத்தாது அப்படின்னு சொல்லி அவனை அபியை திட்டி விட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன அறிவிலேன்னு திட்டுறீங்க, அப்படிலாம் திட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியை பார்த்துட்டே இருக்காங்க. நீ பண்ணதுலே இன்னைக்கு பண்ணது தான் ஒரு நல்ல தெளிவான விஷயம் அப்படிங்கிறாரு அபியை பார்த்து. உடனே நானாவது ஏதோ பண்ணினேன், நீங்கள் 1% கூட 0% நிற்கிறீங்க, நீங்கள் எது பண்ண எல்லாமே நகரவே இல்லை அப்படின்னு திட்டுறாங்க. ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு ராகவ். அடுத்து இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அவனு சொல்கிறாங்க, நான் உங்களை ஏமாற்றிட்டேங்க, நான் உங்களை அன்னையிலேருந்தே இன்னைய வரைக்கும் மனசில் தான் வச்சுருக்கேன், குடும்ப சூழ்நிலைக்காக தான் நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், நான் உங்கள் முன்னாடியே இன்னொருத்தர் நிச்சயம் பண்ணல, நான் அப்படியே நெருப்பில் புழுவாக அப்படியே எரிஞ்சிட்டேன் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தன்னோட லவ்வை சொல்லிக்கிறாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. ஆகாஷம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகவும் அபியும், உன்னை போக விடாமல் நான் அதுக்காக பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நீ போய் ஏதாவது கலாட்டா பண்ணிடுவேண்டு, நீ பாட்டுக்கு ஏதாவது கிட்டக்க போனீங்கன்னா உன் அக்கா மறுபடியும் மனசில் குழம்பி போய் லவ்வ சொல்லாமல் வந்துட போகிறா, அப்புறம் என் தம்பி தான் கஷ்டப்பட போகிறேன் லோலோன்னு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு ராகவை பார்த்து அபி பெருமையாக நினச்சிக்கிறாங்க. இதுங்க 2 பேரும் சண்டையும் பார்த்தீங்கன்னா கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்குது. என்னைக்கு இவங்க ஒன்று சேருவாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியவே இல்லை. அடுத்து நாளைன்னு போகிறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்க, எனக்கு உடம்புக்கு சரியில்லைப்பா ராகவ், அந்த அபி வந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், மனசுக்குன்னு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது அவளை கூப்பிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா அவளை போய் நான் கூட்டி வர முடியும், அவள் வருவாளா அப்படிங்கிறாங்க. நீ தாப்பா கூப்பிட்டு வரணும் பேசி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அபி. அங்கே போய் நிற்கிறாங்க ராகவ். பாட்டி உன்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு அயன் போட்ட சட்டை மாதிரி நின்று கேட்பாரா. உடனே கையை கூனி குருவி கட்டிக்கிட்டு ஐயா அப்படிங்கிற மாதிரி அபி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எங்கள் பாட்டிக்கு உடம்புக்கு சரியில்லை, நீங்கள் பார்த்துக்கணும் அபி, நீங்கள் பார்த்தா தான் எங்கள் பாட்டி நல்லா வாங்க அப்படின்னு பவ்யமாக கேட்கணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு ராகவ் இரிட்டேட் பண்ணுறாங்க. உடனே என் தலை எழுத்தாடி அப்படிங்கிற மாதிரி சரி சரி பார்க்கணுங்கிறாக வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அடக்க உடக்கமாக கேட்குறாங்க. சரி வர்றேன் பாட்டிக்காண்டி அப்படின்னு சொல்லி சரின்னு சம்மதிக்கிறாங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமே தான் நல்ல ரொமான்டிக் காதல் சீன்கள் போக இருக்குது. அபிக்கும் ராகவுக்கும் தான், ஏன்னா அனுக்கும் ஆகாஷ் காதலுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. அவங்க இனிமேல் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் லவ் ஆரம்பிக்க போகிறதானே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.